வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளிய ஏன் பார்க்குறீங்கன்னு தெரியுமா? இந்த வாழ்க்கைய ஏன் வாழ்றீங்கன்னு தெரியுமா? உண்மையில் இந்த காணொளிக்கும் உங்க வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. ஏன்னா, இந்த காணொளிய கேட்கும்போது நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்வின் ஒரு பகுதியா தான் இந்த காணொளிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே சமயம் இந்த காணொளி இல்லாட்டியும் உங்க வாழ்க்கை இருக்கும். இந்த காணொளி தன் பாட்டுல ஒரு பக்கத்துல இருக்கும். இத நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவே இல்லாமலும் இருக்கலாம். இத கேட்கும்போது அது உங்க வாழ்க்கையில் என்டர் ஆகுது. இல்லையா? அப்போ அதோட உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி ஆயிடுது. இப்ப இத நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இத நான் தோராயமாக 1 மணி நேரம் பேசப் போறேன். அப்படி 1 மணி நேரம் என்ன பேசப் போறேன் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். இல்ல, இப்பவே போர் அடிக்குதுன்னா இப்போ நிறுத்திறலாம். இப்ப நிறுத்திட்டீங்கன்னா இந்த காணொளிக்கும் உங்களுக்குமான தொடர்பு முடிஞ்சு போச்சு. அதே சமயம் இதுவரைக்கும் நீங்க கேட்டது உங்க மனசுக்குள்ள எங்கேயாவது உறுத்திக்கிட்டு இருக்கலாம். திருப்பியும் நீங்க இந்த காணொளிய கேட்கலாம். என்ன வேணா நிகழலாம். இதுவரைக்கும் நீங்க கேட்டத நீங்க மறக்க முடியாது, மறுக்க முடியாது இல்லையா? வாழ்க்கை என்பது அப்படித்தான். வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கு. அதை நாம் மறுக்க முடியாது, மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது, விட்டு ஓட முடியாது, விலகிச் செல்ல முடியாது. என்ன செஞ்சாலும் அது வாழ்க்கை தான். அப்போ நாம என்ன செய்யறோம்னு நாம தீர்மானிக்கணும். அதனால தான் நான் முதல்ல கேட்டேன், இந்த காணொளியை ஏன் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? இதை நீங்க ஒரு ஆக்சிடென்ட்டா கூட கேட்டிருக்கலாம். யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கலாம். இல்லை யாராவது நண்பர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். எப்படி வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் இது நுழைஞ்சிருக்கலாம். ஆனால் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யறீங்கிறது தான் முக்கியம். வாழ்க்கையில் எல்லாமே அப்படித்தான். வாழ்க்கை என்பது முன்னாடியே சொன்னது போன நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது நிற்பதே கிடையாது. அது ஒரு நதி போல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அதை எப்படி வாழணும்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஆனால் பிரச்சனையும் அதுதான். நம்ம பலருக்கும் வாழ்க்கைக்கு குறித்த புரிதல் கிடையாது. அது எளிது கிடையாது. ஏன்னா வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் நிகழ்வது, ஒவ்வொரு நொடியும் நிகழ்வது. இந்த காணொளியும் ஒவ்வொரு சொல்லாக நிகழ்ந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதை போல தான் வாழ்க்கை. அதே சமயம் அது ஒரு மலை போல ஒரே கணத்தில் நிகழ்வது. யோசிச்சு பாருங்க. ஒரு மழை துளிங்கிறது ஒரு சின்ன துளி. அது ஒரு துளியாக விழுந்ததுன்னா, ஒரு பைப்பிலிருந்து சொட்டு சொட்டாக விழுந்துச்சு அப்படின்னா, அதை நம்ம சரியாக ஆர்கனைஸ் பண்ணிட முடியும். அது கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த தண்ணியை நம்மளால் சேகரித்து கொள்ள முடியும். இப்போ அந்த காணொளி அதை போன்றதான். சில சொற்களின் தொகுப்பு. ஒவ்வொரு சொல்லாக ஒரு சொட்டு தண்ணி போல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இந்த காணொளியில் போட்டு கண்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வாழ்க்கை அப்படி நிகழ்வது இல்லை. உண்மையில் நீங்கள் இப்போ ஒரு கண்ணை மூடி இந்த காணொளியை மட்டும் கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையை மட்டும் கேட்டீங்க அப்படின்னா, மற்ற எல்லாவற்றையும் மறந்துட்டீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களும் உங்கள் மனத்தை குவித்து இந்த நொடியில் இந்த சொல்ல மட்டும் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வாழ்க்கையை இந்த சொல்லை நோக்கி நீங்கள் குவிக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு சொட்டு சொட்டாக இந்த வார்த்தைகள் மூலமாக வாழ்க்கை உங்களுக்குள்ள விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு வகையான தியானம். இதை நீங்கள் கேட்பதே கூட. ஸோ வாழ்க்கை இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சொட்டாக விழுந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் தியானம் செஞ்சோம்னா வாழ்க்கை எளிதாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், நிதானமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது இதை நீங்கள் எவ்வளோ நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இது இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்க முடிஞ்சிருது உங்களால். அதே பெரிய விஷயம். இப்போ 1 மணி நேரம் அதை கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ அதனால் ஏதாவது பயன் இருக்கா? இப்படின்னா நிறைய கேள்விகள் நம்மளுக்கு எழும். இப்போது நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டீங்க அப்படின்னா,
உங்களுக்கு கேட்கும்போதே ஒவ்வொரு சொல் விழுகும்போதே உங்களுக்கு வெவ்வேறு எண்ணங்கள், உணர்வுகள் எழும். ஒரு மகிழ்ச்சிய உணரலாம், திடீர்னு பாஸ் பண்ணலாம். இவன் என்ன சொல்றான்? ஏன் சொல்றான்? எதுக்கு சொல்றான்? என்ன ஒளர்றான்? ஏன் இவ்வளோ தெளிவா பேசுறான்? நெறைய எழும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் எழும். இப்போ இது நான் உருவாக்கும் 1000 சொச்சமாவது காணொளியாக இருக்கும். இதுவரைக்கும் நான் 2000 பக்கங்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். எனக்கு 45 வயசு ஆயிருச்சு. இப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த வார்த்தையாக வெளிப்படுது. கொஞ்சம் பொறுமையா கவனியுங்க. நான் இந்த 2000 பக்கங்கள் எழுதலை அப்படின்னா எனக்கு மொழி கைகூடி இருக்காது. இப்போ ஆயிரக்கணக்கான வெவ்வேறு விதமான காணொளிகளை உருவாக்கி முயன்று பார்க்கல அப்படின்னா என்னால் இந்த காணொளியை உருவாக்கி இருக்க முடியாது. இவ்வளோ வருஷம் நான் வாழலை அப்படின்னா, அந்த வாழ்க்கையில் நான் நிறைய வாசிக்கலை அப்படின்னா, நிறைய கேள்வி கேட்கலை, துக்கப்படலை, மகிழ்ச்சியாக இல்லை, எதுவுமே நான் செய்யலைன்னு இந்த வார்த்தையை என்னால் உதிர்க்க முடியாது. இப்போ நம்ம வாழும் வாழ்க்கை என்பது அப்படி தான். இவ்வளோ காலமாக நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம யாராக இருக்கோமோ அப்படி இருக்கோம் இந்த கணத்தில். இப்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படி தான் ஒரு ஒரு விதத்தில் ஒட்டுமொத்தமாக நிகழ்வது. ஒரு மழை பெய்வது போல ஒரே கணத்தில் நிறைய சொட்டு தண்ணி விழுகுது. அதே சமயம் அது எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன குளமா, குட்டையா, நதியா ஏதோ ஒன்றாக மாறுது. இப்போது நாமும் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அப்படி தான் வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கணமாக நாம் வாழ்கிறோம், இல்லை ஒவ்வொரு கணமாக நாம் வீணடிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு கணத்தையும் நான் சரியாக சேர்த்து தொகுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த காணொலியில் நான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னுடைய அனுபவங்கள், புரிதல்கள், நான் படித்தது, படிக்காது, தெரிஞ்சது, தெரியாது எல்லாவற்றையும் தொகுத்து நான் இந்த காணொலியில் ஒவ்வொரு வார்த்தையாக வெளிப்படுத்துவது போல் நாமும் நம்மளோட வாழ்க்கையை தொகுத்துக்கிட்டோம்னா ஒரு நதி போல் மாற்றி அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒழுங்காக வாழ முடியும். இல்லைன்னா அப்படியே ஒரு பாலைவனத்தில் பெய்கிற மழை போல் அப்படியே வாழ்க்கை விழுந்து அப்படியே காணாமலும் போய்விடும். ஸோ எப்படி வாழ்கிறோங்கிறது நாம் முடிவு செய்ய வேண்டியது. அதனால தான் சொன்னேன் முதல்லையே, இந்த காணொலியை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? இப்போ இந்த காணொலியை கேட்பதன் மூலமாக நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆகிருக்கு, சம்திங் இல்லையா? அதுதான் வாழ்க்கை. நான் ஆக்சுவலி பேசுவதற்கு நிறைய இருக்குது, சொல்வதற்கு நிறைய இருக்குது. ஒரு மலை போல் ஒரே கணத்தில் எனக்கு தெரிஞ்சது எல்லாவற்றையும் சொல்லிடணும்னு தோணுது. அதை நான் வெவ்வேறு விதமாக முயன்றுக்கிட்டு இருக்கேன். இப்போது நீங்கள் இதை கேட்குறத நிறுத்திட்டு இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கும் நான் பேசுனதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கொஞ்சம் யோசியுங்க. நானே விளக்கலாம் எல்லாத்தையும். அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் யாரும் முட்டாள்கள் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சிக்கணும். நாம் யாராக இருந்தாலும், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், முதியவராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், வேலைக்கு போகிறவராக இருக்கலாம், வேலை இல்லாதவராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நாம் முட்டாள்கள் கிடையாது. நம்ம எல்லோருக்குமே கொஞ்சமாவது அறிவு இருக்கும், அனுபவம் இருக்கும். அதன் அடிப்படையில் வாழ்க்கை குறித்த, மனிதர்கள் குறித்த சில புரிதல்களாவது இருக்கும். இந்தியா ஒரு நாடு, அதுதாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நான் பேசுவது தமிழ், எதுவாவது தெரியும் இல்லையா? இது கூட தெரியாத யாரும் இருப்போமா? இப்போது அதெல்லாம் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் இங்கேயுமாக சில வார்த்தைகள் புரிஞ்சிருக்கும், சில வார்த்தைகள் புரிஞ்சிருக்காது, சிலது தெளிவாக இருக்கும், சிலது குழப்பமாக இருக்கும். இதெல்லாமே வாழ்க்கை. இப்போ அதான் சொல்கிறேன். இப்போது நான் இது 1 மணி நேரம் பேசுகிறேன், 1 மணி நேரம் நான் பேசுனது ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. புரியணும்னு அவசியமும் கிடையாது. 1 மணி நேரம் முழுசாக நீங்கள் கேட்கணுன்னு கிடையாது. 10 நிமிஷம் எல்லாமே நீங்கள் எடுக்கும் முடிவு தான். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எல்லோருக்குமே நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான திறன் இருக்குது. வாழ்க்கை மனிதர்களுக்கிடையே எந்த பாரபட்சமும் காட்டுவது கிடையாது.
வாழ்க்கையின் அடிப்படையான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. தண்ணி, மழை, காற்று, உணவுப் பொருட்கள் எல்லாமே. இப்ப மனிதர்கள் வந்து நாம நாகரிகத்த உருவாக்கி, பண்பாட்டை உருவாக்கி, நாடுகள், அரசியல், சட்டதிட்டங்கள் போன்றவற்றை உருவாக்கி எல்லாத்தையும் சிக்கலாக்கிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் அதெல்லாம் இல்லாம நம்மால வாழவும் முடியாது. அதெல்லாம் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கா? உபத்திரவமாக இருக்கா? ஆறுதல் தருவதாக இருக்கா? என்ன ஏதுன்னு நம்ம கவனிக்கணும். அதாவது வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நதி போடுறது அப்படின்னா, அந்த நதி எவ்வளவு தூய்மையாக இருக்கு? எவ்வளவு தெளிவாக இருக்கு? அது அசுத்தமாக இருக்கா? சுத்தமாக இருக்காங்கிறதெல்லாம் கவனிக்கணும் இல்லையா? கங்கை புனிதமான நதின்னு சொல்றோம். ஆனா அது தூய்மையான நதியா? புனிதத்துக்கும் தூய்மைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நம்முடைய கோவில்கள் புனிதமானவை. அவை தூய்மையாக இருக்கா? மருத்துவமனைகள் தூய்மையானவை. அவை புனிதமானவையா? இப்போ இதையெல்லாம் கவனிக்கணும். நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றேன். நான் தோன்றதெல்லாம் ஒரே கணத்துல அப்படியே கொட்டணும் போல இருக்கு. ஆனா அது முடியாது. ஆனா அதே சமயம் நான் அத வெவ்வேறு விதங்கள்ல முயன்றுகிட்டு இருக்கேன். அதனால தான் சொன்னேன், இந்த படத்த பார்த்தீங்களா? என்ன புரிஞ்சுது? நான் பேசுவதற்கும், இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இன்னும் யோசியுங்க. நான் விளக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா இத நிறுத்தி யோசிச்சுட்டு அப்புறமா கன்டின்யூ பண்ணுங்க. நான் இந்த காணொளியை வந்து ஒரு விதமான ஒரு பயிற்சி முறை. இது ஒரு தியானம்னு சொன்னேன் முதல்ல. ஏன்னா நீங்க இத வந்து எதுவுமே செய்யாம அப்படியே இந்த வார்த்தைகள கேட்டுக்கிட்டு இருந்தாலே உங்களுக்குள்ள ஒரு தெளிவு உருவாகும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான தெளிவை நான் பேசுறேன். நம்ம எல்லோருக்குள்ளயுமே அ வார்த்தைகள், உணர்ச்சிகள் எல்லாமே கலைந்து குழம்பி போய் கிடக்கு. இத கேட்க கேட்க உ உங்களை அறியாம ஒரு தெளிவு உங்க மனதுக்குள்ள உருவாகும். அதனால இது ஒரு தியானம் போன்றது. இதை அறிவுபூர்வமாகவும் நீங்க நிறுத்தி, கேள்வி கேட்டு, சிந்திச்சு அணுகலாம். இல்ல அப்படியே ஒரு இசையை கேட்பது போல கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்ல நான் சொல்வது போல அங்கங்க நிறுத்தி, இந்த படத்த பத்தி யோசிச்சு, அத பத்தி ஒரு நோட்ல எழுதி, இன்னும் எவ்வளவு ஆழமா சிந்திச்சு, அப்படியும் நீங்க கேட்கலாம். உங்களுடைய தேர்வு. அதனால சொன்னேன், இது வந்து நான் வெவ்வேறு விதங்கள்ல என்னுடைய புரிதல்கள முன்வைக்கிறேன். இப்ப என்னோட எல்லாவற்றையும் ஒரே சமயத்துல நான் கொட்டிட்டா, எல்லாராலயும் அத புரிந்து கொள்ள முடியாது. அப்ப வேற வழியே கிடையாதுல்ல. நான் எனக்கு தெரிஞ்சதேங்கிறதுக்காக எல்லாவற்றையும் பேசிட்டேன் அப்படின்னா, அது யாருக்கும் புரியலனாலும் நான் பேசுறதால எந்த பயனும் இல்லைல்ல. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணி, கட்டுப்படுத்தி அ பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வார்த்தையா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் இந்த வார்த்தைகள் போதாது. பலவிதமான புரிதல்கள் வேணும். அதனால தான் இந்த படத்தையும் உருவாக்கியிருக்கேன். இதோட என்னுடைய தளத்தில் ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்கேன். ஸோ இந்த ஒவ்வொரு காணொளியோடையும் ஒரு பதிவும் வரும். அதையும் நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த 2யும் தொடர்பு படுத்திக்கலாம். ஸோ இப்படி தான் வாழ்க்கையை நம்ம வெவ்வேறு விதங்களில் புரிந்து கொள்ள முடியும். நாம என்ன புரிந்து கொள்றோங்கிறது நம்முடைய அறிவு, அனுபவம், தேடல், தேவை போன்றவற்றை பொறுத்தது. இப்ப நீங்க இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு கிளிக் ஆயிருக்கு. அதனால தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பயனுள்ளதாக இருக்கு. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிடைக்குது. அது போதும். அதுதான் வாழ்க்கையில முக்கியம். நம்ம பல சமயம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு செயல செய்யும்போதே நம்ம ஒரு விளைவை எதிர்பார்க்கிறோம். இப்ப இந்த காணொளிக்கு வந்து நான் தலைப்பு 30 நாட்களில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படின்னு வச்சிருந்தா, ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உண்மையிலேயே இந்த நீங்க காணொளிய கேட்டீங்க அப்படின்னா, நீங்க கோடீஸ்வரன் ஆக மாட்டீங்க. அத விட ஒரு நிறைவான வாழ்க்கைய உங்களால வாழ முடியும். ஏன்னா, நம்மளுக்கு கோடிக்கணக்கான பணம் இருந்தா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம்னு சொல்ல முடியாது. நாம எப்ப வந்து மகிழ்ச்சியாக இருப்போம்னா, வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளும்போது, நம்மை பற்றி தெரிந்து கொள்ளும்போது, ஒரு வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கும்போது, வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்கும்போது, இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும்போது, வாழ்க்கையில் ஆழம் இருக்கும்போது தான், நாம ஒரு மகிழ்ச்சியாக, நிறைவாக உணர்வோம். அது பணம் தராது. பணம்ங்கிறது ஒரு உபகரணம் போல, ஒரு சாதனம் போல.
இப்போது என்னிடம் பணம் இருக்குங்கிறனால தான் நான் வேலைக்கு போகாமல் எதையும் செய்யாமல் இந்த காணொலியை பேசிக்கிட்டு இருக்க முடியுது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக உணர்றேன். வார்த்தையால் வெளிப்படுத்தவே முடியாது. நீங்கள் தொடக்கத்திலிருந்து என்ன கேட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நான் தொடக்கத்தில் பேசின போது என்னோட குரலில் ஒரு அழுகை இருந்ததுன்னு, ஒரு டிப்ரெசிவான ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதே சமயம் ஒரு ஆழமான ஹீலிங்கையும் உணர்ந்ததா சொல்லியிருக்கீங்க. நிறைய இன்புட்ஸ் நீங்கள் பலரும் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 6 மாதமாக வெவ்வேறு விதமாக காணொலிகளை உருவாக்கியிருக்கேன். ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. பல விதமான இன்புட்டுகள் கொடுத்துருக்கீங்க. அதையெல்லாம் புரிஞ்சு தொகுத்துக்கிட்டு நான் என்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த படத்துக்கு நான் வரேன் திருப்பியும். இப்போது நம்மளை இப்படி தான் ஒரு ஆளுமையாக கட்டமைத்து கொள்ள முடியும். நம்ம இவ்வளோ நேரமாக நான் வந்து வாழ்க்கை ஒரு நதி போல அப்படின்னு சொல்லி இயற்கையை முன்வைத்து நான் விளக்கினேன். அது ஒரு வகையான புரிதல். அதே சமயம் நாம் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, இயற்கைங்கிறது நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது உண்மை கிடையாது. காடா போன்ற நாட்டில் வாழ்ந்தால் தான் தெரியும் அதோட கொடுமை. இப்போ இந்தியாவில் வந்து அங்கே இருக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு குளிர் இதமாக இருக்கும். ஆனால் குளிருங்கிறது மிகவும் கொடுமையானது. வெயிலை ஓரளவு சமாளிச்சிடலாம், குளிரை சமாளிப்பது கஷ்டம். இதெல்லாம் ஒப்பிட்டு நோக்கெலாம் சொல்ல முடியும். இப்போ நான் இந்தியாவில் இருந்தேன். இந்தியாவில் இருந்தபோது எனக்கு பல்வேறு விதமான உடல் சிக்கல்கள் இருந்தது. காடால் எந்த சிக்கலுமே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் வேறு விதமானவை. அப்போது இங்கே வந்து அதை வாழும்போது தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாம்னு சொல்லுவாங்க. இதம்ங்கிறதுக்கான ஆங்கில சொல் அது. வாம்னா சூடுன்னு சொல்லலாம். இந்தியாவில் வந்து சூடை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். குளிர்ச்சி தான் நம்மளுக்கு இதம் தரும். ஆனால் ஆங்கிலத்தில் ஆங்கிலேயர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த சீதோஷ நிலைக்கு அவங்களுக்கு சூடு தான் இதம் தருவது. அப்போது நாம் உருவாக்கும், அதாவது பயன்படுத்தும் சொல் என்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்பாட்டிலிருந்து உருவாவது. அப்போ அந்த சொற்களை வைத்து தான் நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும், வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ நாம் முதல்ல விளக்குனது வந்து இயற்கையை முன்வைத்து விளக்கினேன். அது இந்த இயற்கை வந்து அவ்வளோ இதமானது கிடையாது. இயற்கைன்னு சொல்லிக்கலாம், ரொமான்டிக்காக சொல்லிக்கலாம். மிருகங்களைப் போல பாருங்க வாழலாம், அது விட்டு விடுதலையாகி நிற்பாய்ந்த சிட்டுக்குருவியைப் போலே. சிட்டுக்குருவிக்கு வேலை கிடையாது, எதுவுமே கிடையாது. பார்க்குறக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலேன்னு வேலை எதுவுமே இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி வாழனே தெரியாது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கும்போது, ஒரு பிடிப்பு இருக்கும்போது, ஒரு நட்பு, உறவு, காதல், ஒரு லட்சியம், கொள்கை ஏதாவது இருக்கும்போது தான் வாழ்க்கையில் பிடிப்பு உருவாகும். அந்த பிடிப்பு வந்து இயற்கையாக உருவாகணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ நான் முன்னாடி சொல்கிறதுக்கும் இங்கே சொல்வதற்கான இடைவெளி, கனெக்ஷன் அதுதான். நம்ம வாழ்க்கை வந்து இந்த படத்தில் இருப்பது போல நம்முடைய ஆளுமையை படித்து சிந்தித்து புத்தகங்களை கொண்டு நாமாக உருவாக்கி கொள்ளலாம். அது ஒரு விதம். இல்லை இயற்கையாக வர்றேன்னு சொல்லிட்டு எதையுமே கற்றுக்காம ஒரு காட்டு மிராண்டி போலவும் வாழலாம். நம்மளுடைய தேர்வு. காட்டு மிராண்டி போல வாழ்ந்தோன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்மளை மதிக்கணும்னா படிக்கணும், கொஞ்சம் நாகரீகம் கற்றுக்கணும். அதே சமயம் ரொம்ப நாகரீகம் கற்றுக்கிட்டு ரொம்ப நளினமாக இருந்தால் வாழ்க்கை போலித்தனமாக இருக்கும். அப்போ அந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலையை கொண்டு வரணும். அதை எப்படி கற்றுக்கிறது? இப்போ அதை தான் நான் வந்து வெளிப்படுத்த முயறேன், கற்றுக் கொடுக்க முயல்றேன். ஏன்னா அதை தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த காணொலியை உருவாக்குனது நான் முன்னே சொன்னது போல் 45 வருட வாழ்க்கை நான் படித்தது, படிக்காது, தெரிஞ்சுக்கிட்டது, தெரியாதது, நான் எழுதின எழுத்துக்கள், நான் இதுவரை பேசின வார்த்தைகள், எழுதின கடிதங்கள், நிறைய நண்பர்கள்ட்ட பேசின எல்லாம் கலந்து, அதை தவிர இதுவரை நான் உருவாக்கின காணொலிகளுக்கு நீங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் தந்த அந்த கருத்துக்கள், ஃபீட்பேக் இதெல்லாம் கலந்து தான் இந்த காணொலி உருவாகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டமைச்சிக்கிட்டு இருக்கேன். வெளியில் இருந்து நீங்கள் பல்வேறு விதங்களில் வெவ்வேறு விதமான இன்புட் கொடுத்து இது நல்லா இருக்குது, இந்த படம் சூப்பராக இருக்குது, இது ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்னெல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க.
எல்லாம் கலந்து தான் இது வெளிப்படுது. இப்போ இது எல்லாமே புரிஞ்சு கொள்ள முடியுதா? இதான் சொல்ல வரேன். இதை நான் ஒரு வகையான ஆழமான புரிதல்ல இருந்து நான் பேசுகிறேன். இப்போ எனக்கு இது ரொம்ப எளிதாக இருக்குது. ஒரு விதை முளைத்து வெளியில் வருவது போல் இந்த சொற்கள் அப்படியே முளைச்சி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு என்கிட்ட இருந்து. இப்போ இந்த சொற்கள் உங்களுக்குள்ளே போகும்போது உங்களுக்குள்ளே எந்த அளவு ஊடுருவுது அப்படிங்கிறது உங்களுடைய அகத்தை பொறுத்தது. உங்கள் அகம் பாறை போல இறுகி இருந்ததுன்னா இந்த சொற்கள் உள்ள நுழையாது. களிமண் போல குழஞ்சிருந்ததுனாலும் இந்த சொற்கள் உள்ள நுழையாது. களிமண்ணும் வந்து தண்ணியை ஈர்க்காது. அப்போது நீங்கள் என்ன கிரகித்து கொள்கிறீங்க அப்படிங்கிறது அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும். அதான் சொன்னேன். இப்போ 20 நிமிஷமாக எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க? ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஸோ நான் சொல்கிறது ஒரு மழை போல் நான் பெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பொது வெளியில் வெளியிடும் காணொளி. யார் வேணாலும் இதை கேட்க முடியும். ஆனால் ஒவ்வொரு என்ன புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தனிப்பட்டது. பட் இதுதான் சொல்கிறேன். இதுதான் ஒரு வாழ்க்கையோட ஒரு நுட்பமான ஒரு பக்குவமான கட்டம்னு சொல்லுவேன். அதாவது நாம் எல்லோருக்குள்ளுமே நம்மளை பற்றி சில எண்ணங்கள் கருத்துக்கள் இருக்கும், சில குழப்பங்கள் இருக்கும், புரிதல்கள் இருக்கும். எல்லாம் ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருப்போம். நாம் ஒரு முழுமையான மனிதர் கிடையாது. சிலது நம்மளுக்கு புரியும். அதாவது நம்ம வேலை வந்து தெளிவாக இருக்கும், குடும்பம் தெளிவாக இருக்கும். ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு தெரியாமல் இருக்கலாம். ஒரு பயம் இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். அது எல்லாமே நாம தான். அப்போ அது எல்லாவற்றையும் நாம தான் தொகுத்து கொள்ளணும், நாம தான் புரிந்து கொள்ளணும். அதாவது மனிதன் வந்து இயற்கையின் ஒரு பகுதி. மிருகங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மிருகங்கள் வந்து வாழ்க்கையை அப்படி இயற்கையோடு ஒப்பு கொடுத்து இயற்கைக்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். மழை பெஞ்சுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வாழ்க்கையை மேற்கொள்ளும். வெயில் அடித்தா அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை மேற்கொள்ளும். வெள்ளம் வந்தால் ஒரு மாதிரி, வறட்சி வந்தால் ஒரு மாதிரி. அது இயற்கையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. மனிதனால் இயற்கையோட கட்டுப்பாட்டை விட்டு விலகி போக முடியும். அதற்கு தான் மொழி, சிந்தனை போன்றவை இருக்குது. இப்போ அதையெல்லாம் வைத்து நாம் இயற்கையிலிருந்து நம்ம துண்டித்து கொண்டு வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியும். அதாவது ஒரு மரத்தை வந்து ஒரு விதையை நட்டு ஒரு காடு போல் ஒன்று உருவாக்கலாம், ஒரு தோட்டத்தை உருவாக்கலாம், இல்லை ஒரு போன்சாயையும் உருவாக்கலாம். யோசிச்சு பாருங்கள். ஒரு வேப்ப மரம் நிறைய விதை போட்டு வேப்ப மர காடு ஒன்று உருவாக்குவதற்கும் ஒரு பெரிய இடத்துல ஒரு வேப்ப மரம், ஒரு மாமரம் இப்படி திட்டமிட்டு மரங்களை நடுவதற்கும் அதே மரங்களை தொட்டிகளில் போன்சாயாக வளர்ப்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நாம் வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்? நம்ம போன்சாயாக வாழ விரும்புகிறோமா, காடாக வாழ விரும்புகிறோமா, இல்லை ஒரு பூங்காவாக இருக்க விரும்புகிறோமா? நாம் முடிவு செய்யணும். நம்ம எல்லாமாவும் இருக்கலாம் இல்லையா? அதாவது நண்பர்கள்கிட்ட ஒரு காடை போல கட்டற்றும், வேலை செய்யும் இடத்துல ஒழுக்கமானவர்களாக நாகரிகமானவராகவும், குடும்பத்தில் ஒரு மாதிரியும் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாமே நாம் தான் முடிவு செய்யணும். அப்போ நாம் யாராக இருக்கோம்னு நம்மளுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும், ஒரு குழப்பமும் இருக்கும். அதை நாம் முழுமையாக வெளிப்படுத்தும் போது, அதை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் யார் என்பதற்கும் நாம் யாராக வெளிப்படுறோம் அப்படிங்கிறதுக்கும் இடையில எந்த வித்தியாசமும் இருக்காது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலே அதுதான். நம்ம பலரும் நிம்மதி இல்லாமல் இருக்கோம், ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நம்மளால் வெளிப்படுத்த முடிவது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. நமக்குள்ள கோபம் இருக்கும், காமம் இருக்கும், பொறாமை இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு நடனம் ஆடும் திறமை இருக்கலாம், பாட்டு பாடும் திறமை இருக்கலாம், அருமையாக சமைக்கலாம், கோலம் போடலாம். இப்படி பல திறமைகள் இருக்கும். பல நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களுமே இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கோலம் போட தெரியும், அருமையாக கோலம் போடுவீங்க. அப்போ நீங்கள் அதை என்ன பண்ண முடியும்? நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கோலம் போட்டிங்கன்னா எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, பார்த்து எவ்வளோ பேர் பாராட்டுவாங்க. இப்போ அதை என்ன பண்ணலான்னா நீங்கள் அதையே எடுத்து ஃபேஸ்புக்கில் போடலாம். வேறு சிலர் பாராட்டுவாங்க.
நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்மளுக்குள்ள இருக்கிறத நம்ம வெளிப்படுத்த கத்துக்கணும். அது நல்ல திறமையாகவும் இருக்கலாம், அது மோசமானதாகவும் இருக்கலாம். நம்ம காமத்தை நம்ம விருப்பப்படி வெளிப்படுத்த முடியாது. அதற்குன்னு கட்டுப்பாடுகள் இருக்கு. கோபத்தை இஷ்டத்துக்கு வெளிப்படுத்த முடியாது. அதற்கெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கு. அதே சமயம் நம்மளுக்குள்ள இருக்கும் கலை திறமையை வெளிப்படுத்துவதற்கு என்ன கட்டுப்பாடு? கோலம் போடுற வெளிப்படுத்துறதுல என்ன தவறு இருக்கு? கோலம் போடுவதா கூட போடலாம். அப்போ நல்லா சமைக்க தெரியும்னு வைங்க. அதுவும் ஒரு திறமை தானே! இப்ப நான் பேசுறேன் அப்டின்னா, இது ஏதோ ஒரு விதத்துல எனக்கு கைகூடி இருக்கு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் வந்துருச்சு. அதேபோல தான் சமையல். சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் இந்த விஷயங்கள் ரொம்ப ஆழமாயிக்கிட்டே போகுது கவனிச்சீங்கன்னா. ஏன்னா, சமையல் நானுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நான் 3 விதமா நான் கருதுறேன். 3 ஒரு சுவைகளின் தொகுப்பாக கருதுறேன். காரம், புளிப்பு, துவர்ப்பு. இது 3ம் சேர்ந்தது தான் சமையல். இது 3ம் சரியா இருந்துச்சுன்னா நன்றாக இருக்கும் அந்த உணவு. நான் அதப்போல வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே மும்மைத்துவமாக சொல்லுவேன். 3, 3ன்னு சொல்லுவேன். இதெல்லாம் பிற்பாடு இன்னும் விரிவாக பேசலாம். இப்ப நானு சொல்வது கவனிச்சீங்கன்னா, எப்படி இந்த காணொளி செல்லுதுனாலே பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவு, குழப்பம் எல்லாம் கலந்ததாக இருக்கும். ஒரு மழை பெய்யும்போது, அது முடிவு நம்மளுக்கு தெரியாது. அது நதியாக மாறுமா? குட்டையாக தேங்குமா? சாக்கடையில போய் சேருமான்ட்டு. அதேபோல தான் காணொளியும் நான் பேசத் தொடங்கும்போது எனக்கு தெரியாது எந்த பக்கம் போகும், எந்த திசையில போகும் எப்படின்னு. அதுதான் வாழ்க்கை. நம்மளால முடிந்ததெல்லாம் என்னன்னா, ஒரு சொல்லா என்னால கட்டுப்படுத்தி கொண்டு போக முடியும். அவ்வளவுதான். ஸோ வாழ்க்கையை வந்து நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தணும். அதே சமயம் முழுமையாக கட்டுப்படுத்தவும் கூடாது. ஒரு சுதந்திரமும் இருக்கணும், கட்டுப்பாடும் இருக்கணும். முழு சுதந்திரம் கொடுத்தோம்னா, என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வீணடிச்சு போயிடுவோம். ரொம்ப கட்டுப்பாட்டோட வாழ்ந்தோம்னா, ரொம்ப இறுக்கத்தோட, மன அழுத்தத்தோட வாழ்வோம். நிம்மதியாக உணர மாட்டோம். இப்ப இது எல்லாவற்றுக்கும் இடையில ஒரு பேலன்ஸ நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் என்னோட பழைய சேனலுக்கு பேர் வந்து ஹார்மோனிக் ப்ளூமிங்னு சொல்லி வச்சிருந்தேன். ஹார்மோனினா ஒத்திசைவுன்னு நான் சொல்றேன் தமிழ்ல. அதாவது ஒரு சமநிலை என்பது 2 எல்லைகளுக்கோட மையப்பகுதி. நான் முன்னரே சொன்னேன், எல்லாவற்றையும் நான் மும்மைத்துவம்னு சொல்றேன். அது ஒரு முக்கோணமாவும் கருதலாம். இல்ல ஒரு கோடோட மையம்னு கருதலாம். அது நன்மை, தீமை, இம்மை, மறுமை, இரவு, பகல், ஆண், பெண், பிறப்பு, இறப்பு, இப்படி வாழ்க்கை வந்து இந்த 2 துருவங்களுக்கிடையே நிகழ்வது. இந்த 2மே ஒரு அந்த வாழ்க்கைங்கிற நதியோட 2 கரைகளைப் போல இந்த இருமைகள் இருந்தா தான் நம்மால வாழ முடியும். இரவு, பகல் 2ம் இருந்தா தான் நம்மால வாழ முடியும். வாழ்க்கை என்பது இரவுலயும் நிகழும், பகல்லையும் நிகழும், 2க்கும் இடையிலயும் நிகழும். இப்போ இதுதான் நான் அந்த மும்மைத்துவம்னு சொல்றேன். இப்ப அந்த மும்மைத்துவம்ங்கிறது வந்துன்னா, ஒரு சமநிலைன்னு சொல்லலாம். அந்த சமநிலை தான் மையம். இப்ப 2 எதிரெதிர் துருவங்களுக்கு இடையேயான மையத்தை கண்டுபிடித்து, அந்த மையத்தில் நாம் நிலைத்து இருந்தாலே போதும். அதுதான் வாழ்க்கை. சைக்கிள் ஓட்டுவது போல தான் வாழ்க்கை. சைக்கிள் கீழ விழாம இருக்கணும்னா, நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடது பக்கமும் ரொம்ப சாயக்கூடாது, வலது பக்கமும் ரொம்ப சாயக்கூடாது. ரொம்ப வேகமாவும் போ முடியாது, ரொம்ப மெதுவாகவும் போ முடியாது. ரொம்ப வேகமா போனா கத்துக்கும்போது விழுந்துருவோம். ரொம்ப மெதுவா நம்மளால போகவும் முடியாது. ஆனா, நம்ம வாழ்க்கை வாழ வாழ நம்ம சைக்கிள் ஓட்ட கத்துக்க அந்த வாழ்க்கைய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். வேகமா போணும்னா போக முடியும். மெதுவா போணும்னா போக முடியும். அதே சமயம் மேடு வந்துச்சுன்னா, நம்மளால வேகமா போக முடியாது. எவ்வளோதான் தம் கட்டி அழுத்துனாலும். இறக்கம் வந்துச்சுன்னா, என்னதான் பிரேக் பிடிச்சாலும் நி நி நிறுத்த முடியாது சைக்கிள. ஸோ, இதுதான் இந்த பேலன்ஸ கண்டுபிடிக்கணும். ஆனா, அந்த பேலன்ஸுங்கிறது ஒரு விஷயத்துல இல்ல. அது எல்லாவற்றிலும் இருக்கணும். நம்ம குடும்பத்துல ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நண்பர்களுடன் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். வேலையில பேலன்ஸ் இருக்கணும். சமூகத்துக்கும் நமக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கணும். தூக்கத்துக்கும், முழிப்புக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இதெல்லாமே நம்ம கொண்டு வரணும். நம்முடைய உடல்நிலை, மனநிலை எல்லாவற்றையும் நம்ம கவனிக்கணும். ஸோ, அதனால தான் வாழ்க்கை வந்து ஒரு சிக்கலானதாகவும் தோணுது. என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு இடியாப்பத்த சாப்பிடுற மாரி, இடியாப்பத்த எங்கிருந்து சாப்பிடணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா சாப்பிடவே முடியாது. பசி வந்தோனே கடகடான்னு சாப்பிடுவது போல, நம்ம அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ,
இந்த காணொளிகள் மூலமாக நான் இப்போ ஒரு வெவ்வேறு விதமான புரிதல்களை தர்றேன். நீங்கள் நிறுத்தி உங்களுக்கு எங்கே புரியுதோ அந்த டைரக்ஷன் நீங்கள் இதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதுதான் இதோட அழகும், அதே சமயம் இதுதான் இதோட சிரமமும் கூட. ஏன்னா நான் தொடக்கத்தில் காணொலியில் உருவாக்கின போது எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் தேவைப்பட்டது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதாவது நாம் ஒரு உடை அணிஞ்சிருக்கோம், அது நல்லா இருக்கா இல்லையான்னு யாராவது சொன்னால் தான் நம்மளுக்கே தெரியும் அது நல்லா இருக்கா இல்லையான்னு. ஒரு சமைக்கிறோம், அந்த சாப்பாடு நல்லா இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். பட் இன்னொருத்தர் சொன்னோம்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு உருவாகும். நம்ம எப்போவுமே அந்த மாதிரி ஒருவரை விரும்புவோம், எதிர்பார்ப்போம். அதனால தான் நம்ம எல்லோருமே ஒரு குருவை, வழிகாட்டியை, ஆசிரியரை, நம்மை விட வயதில் பெரியவரை, மூத்தவரை, அனுபவம் மிக்க ஒருவரை, நம்பிக்கைக்குரிய ஒருவரை தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சில விஷயங்களை நம்மால் உறுதி செய்து கொள்ள முடியாது. இப்போ நான் உளறேன்னா, தெளிவாக பேசுகிறேன்னான்னு எப்படி எனக்கு தெரியும்? எனக்கு பேச பேச தெளிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 30 நிமிஷம் பேசியிருக்கேன். யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு தெளிவாக இருக்குது. அதனால தான் கன்டினியூஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் இது எந்த அளவு புரியுது, எந்த அளவு ஆழமாக இருக்குது, சிக்கலாக இருக்குது, வெவ்வேறு விதங்களில் பிரிஞ்சு போயிருக்கா, இல்லை எல்லாமே கோர்வையாக இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை யாராவது சொன்னாதான் தெரியும். அதே சமயம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா நான் என்னை பற்றி கொண்டிருக்கும் எண்ணம், புரிதல் இல்லையில் அது உறுத்தும். சார் சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்ட்டா அப்படியே நான் ஒரு மிதப்பாக இருக்கும் எனக்கு. என்ன இந்த ஆள் உளறிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னால், ஐயோ உளறேனா அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். அப்போது நான் என்ன அடுத்து காணொலியை உருவாக்கணும், அடுத்து பேசணுங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக் தீர்மானிக்குது. மறைமுகமாக நீங்கள் என்னை கட்டுப்படுத்துறீங்க ஒரு பொம்மலாட்ட கயிறு போல். இப்போது அது முதல்ல தேவையாக இருந்துச்சு. நீங்கள் பலரும் கொண்ட ஃபீட்பேக்கெல்லாம் வச்சு தான் நான் இந்த இவ்வளோ நம்பிக்கையாக இதெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். கடந்த 6 மாதமாக இப்போ 2 சேனல் மூலமாக 1000க்கும் மேற்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஆயிரக்கணக்கான வியூஸ் போயிருக்கு, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கலை. நான் ஒரு பொழுதுபோக்குக்காக எதுக்கோ ஒரு காரணத்துக்காக இந்த காணொலிகளை உருவாக்க தொடங்கினேன். இவ்வளோ இம்பேக்ட் இருக்கும், இவ்வளோ பேர் ரசிப்பீங்க, புரிஞ்சிக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு பொழுதுபோக்குங்கிறத காட்டிலும் ஒரு பொறுப்பாக ஆயிடுச்சு. இது இன்னும் கவனமாக செய்யணும், பயனுள்ளதாக செய்யணும் அப்படின்னு. நான் தொடக்கத்தில் பல சமயங்கள் என்னை உணர்ச்சிகளை தான் வெளியில் கொட்டியிருப்பேன். சில கோபத்தையும் வெளில காமிச்சிருக்கேன், எரிச்சல் நிறைய நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இப்போது என்னை தொடக்கத்திலிருந்து கேட்குறவங்க யாரும் இப்போ கேட்குறீங்களான்னு தெரியலை. அது நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அதான் சொல்ல வரேன், இது ஒரு நுட்பமான விஷயம். நான் இதற்கான அந்த பேலன்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களோட இன்புட் இல்லாமல் என்னால் நல்ல காணொலியை உருவாக்க முடியாது. அதே சமயம் உங்கள் இன்புட் இருந்ததுன்னா அது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு செய்யணும். ஸோ அதை வெவ்வேறு சிரமங்களுக்கு அப்புறம் கமெண்ட்டுகளை உருவாக்கினேன், கமெண்ட்டுகளை நிறுத்தினேன், படிவத்தை உருவாக்கினேன், அதை நிறுத்தினேன், காணொலியை உருவாக்கினேன், டெலீட் பண்ணேன், சேனலை டெலீட் பண்ணினேன். இப்படி நிறைய தவறுகள் செய்து, சரிகள் செய்து, அதையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு எனக்கான ஒரு சமநிலையை நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போது கமெண்ட்டுகள் கிடையாது. படிவம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாக எதுவும் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியாது. அதை நான் விரும்பவும் இல்லை. ஆனால் அது வேணும். ஏன்னா இல்லாட்டி இது ஒரு சொற்பொழிவு போல் நானே பேசிக்கிட்டு இருப்பேன். அது பயனுள்ளதாகவும் இருக்கலாம். அதே சமயம் நீங்கள் பல பேர் நிறைய புதிய பார்வைகள் எனக்கு தந்திருக்கீங்க. நான் சொன்னதே போல் நம்ம யாருமே முட்டாள்கள் கிடையாது. எல்லோருக்குமே வாழ்க்கை பற்றின ஒரு புரிதல் இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது. இப்போ உங்களுடைய புரிதல் அனுபவமும் எனக்கு பயன்படும். இங்கே யாருமே மகான்கள் கிடையாது. நாம் எல்லோருமே மனிதர்கள் தான். ஒருத்தருக்கு அறிவு அதிகமாக இருக்கலாம், அனுபவம் அறிவாக இருக்கலாம், ஞானம் அதிகமாக இருக்கலாம். ஒருவர் என்னை போல நன்றாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் திறன் கொண்டவராக இருக்கலாம்.
இன்னொருவர் ஒரு நடனம் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளலாம். இன்னொருவர் சமையல் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் நாம. நம்ம எல்லோருமே தனித்துவம் மிக்கவர்கள். நம்மை போல யாரும் நமக்கு முன்னாடி பிறந்தது கிடையாது. நம்மை போல வேற யாரும் நமக்கு அப்புறம் பிறக்க போறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை நம்மை காட்டிலும் வேறு யாரும் நம்மை விட சிறப்பாக வாழ முடியாது. நாம் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். அதை எப்படி வாழ்கிறோங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியும். அதற்கான திறன் நம்மக்கிட்ட இருக்குது. நாம் அதை தான் புரிந்து கொள்வது கிடையாது. பல சமயம் நம்மளே நம்புவது கிடையாது. அதான் நான் சொல்கிறேனே, இப்போ இவ்வளவு நல்லா பேசுகிறேன்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் நான் ஏன் பேசாமல் இருந்தேன்? அதெல்லாம் நான் முன்னாடியே விளக்கியிருக்கேன். என்னுடைய ட்ராமா ஒரு காரணம். அதை புரிந்து கொண்டு நான் எப்படி வந்திருக்கேன்னு பல காணொலிகளை விளக்கியிருக்கேன், விரிவாக எழுதியிருக்கேன். எதிர்காலத்தில் பேசலாம் அதையும் கூட. ஏன்னா இந்த புரிதல்கள்லாம் உங்களுக்கு உதவும், பலருக்கும் வழிகாட்டுதலாக இருக்கும். அதே சமயம் நான் என்ன அளவுக்கு மீறி வெளிப்படுத்தி கொள்வதற்கும் தயக்கமாக இருக்குது. ஏன்னா இதை யார் வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம். நான் ஒரு நல்லெண்ணத்தில் உருவாக்குனாலும் எல்லாருமே அதே நல்லெண்ணத்தோடு புரிந்து கொள்வது இல்லைன்னு தெரியுது. அப்போது அதனால் ஏற்படும் விளைவுகளை நான் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு பயமாகவும் இருக்குது. ஸோ ஒரு வாழ்க்கையே அதான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம ஒரு தெரிந்ததிலிருந்து தெரியாத நோக்கி சென்று கொண்டு இருக்கோம். நம்மளுக்கு கடந்த காலம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், அது முடிஞ்சு போச்சு. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, ஒரு பயமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம கடந்த காலத்தை சரியாக புரிஞ்சுருந்தோம்னா எதிர்காலத்தை பற்றின தெளிவு நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக எப்படி வாழ்ந்தோமோ அதன் அடிப்படையில் நம்ம இந்த கணத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கணத்தில் நாம் என்னவாக இருக்கோங்கிறது அடிப்படையில் அடுத்த கணத்தில் நாம் யாராக இருப்போங்கிறது முடிவு செய்யப்படுது. அப்போ நாம் தான் முடிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் சொன்னபோது இந்த காணொலி நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்து இந்த காணொலி உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியை ஆக்கி கொண்டீங்க. இப்போ இந்த காணொலி உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக ஆகும். இது கண்டிப்பாக இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சிந்திக்கும் விதத்தில், வாழ்க்கையை பார்க்கும் விதத்தில், மனிதர்களை புரிந்து கொள்ளும் விதத்தில் ஏதாவது மாற்றம் உருவாகி இருக்கும். அதனால தான் நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்க. அப்போது இது என்ன மாற்றத்தை உருவாக்கும் சொல்ல முடியாது. அதான் சொல்லுங்க, ஒரு மழை துளி போல் இந்த சொல் விழுகுது. இவ்வளோ நேரம் ஆயிரக்கணக்கான சொற்களை பேசியிருப்பேன், அது எல்லாம் ஒரு சேகரமாகி இருக்குது. இப்போ அதை போல தான் அடுத்தது என்ன ஆகும், இதுக்கப்புறம் நான் என்ன பேசுவேன், எதிர்காலத்தில் என்ன காணொலி உருவாக்கும், எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நாம் எல்லாரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இது ஆன்மீக கோணத்தில் கோ-கிரியேஷன்னு சொல்லுவாங்க. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க உதவிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த காணொலியை கேட்பதன் மூலமாக நான் உங்களுக்கு உதவுறேன். நீங்கள் இதை கேட்போனா நீங்களும் எனக்கு உதவுறீங்க. ஏன்னா இது நம்பர் ஆஃப் வியூஸு, நம்பர் ஆஃப் ஹிட்ஸு, எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்க, இதெல்லாமே எனக்கு சில புரிதல்களை தரும். அதே சமயம் நான் அதை முழுமையாக நம்பிட்டு இருக்கவும் இல்லை. ஏன்னா எனக்கு இப்போ ஒரு பாதை தெளிவாக ஆயிடுச்சு. பல்வேறு விதங்களாக வெவ்வேறு வழிமுறைகளை நான் வெளிப்படுத்த முயற்சி செஞ்சு சிலது திருப்தி தந்து சிலது திருப்தி தராமல் ரொம்ப குழப்பங்களுக்கு இடையில் தான் இந்த காணொலி, இந்த தொடரை நான் உருவாக்குறேன். முன்னரே சொன்னது போல் இது ஒரு பதிவை எழுதியிருக்கேன், இந்த காணொலியை வெளியிடுறேன், இந்த படத்தை உருவாக்கியிருக்கேன். இப்படி பல்வேறு விதங்களில் நான் வெளிப்படுத்துவதாக இருக்கேன். இன்னும் நாட்பட இது இன்னும் வேறுமான புரிதல்கள் வரும். வேறு விதமாக அதை உருவாக்க முடியும், மாற்ற முடியும். ஸோ வாழ்க்கை என்பது அப்படி தான். ஸோ நம்மளை அறியாமல் நாம் எல்லோருமே ஒருவருக்கொருவர் உதவிக்கிட்டு இருக்கோம். நாம் எல்லோருமே ஒரு பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பூமி தான் அந்த பேருந்து. அதே சமயம் நாம் நம்மோட வீட்டை நோக்கி சென்றுக்கிட்டு இருக்கோம். ஒரே பேருந்தில் செல்வதனால நாம் எல்லோருமே ஒரே இடத்துக்கு போகிறோன்னு அர்த்தம் கிடையாது. நாம் செல்ல வேண்டியது நம்முடைய வீட்டுக்கு. நம்மளோட வீடு எங்கே இருக்குன்னா அது நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் இது கருவறை குறிப்புகள்னு சொல்லியிருக்கேன். கருவறைங்கிற என்பது நம்முடைய இதயம்.
உண்மையான கருவறைங்கிறது அம்மா வயித்துல இருக்கு. ஆனா அது நம் உடலுக்கு மட்டும்தான் அது கருவறை. நம் உயிரின் கருவறை நம்முடைய இதயம். அது நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள நாம் ஆளும்போது நம்மை நாம் கண்டுகொள்ள முடியும். நாம் யார் என்று புரிந்து கொள்ள முடியும். அதனால இது ஒரு அகவழி பயணம். இது ஒரு கருவறை குறிப்புகள்னாலும் இது ஒரு பயணக் குறிப்பு போன்றது. அதைத்தான் நான் என்னுடைய பதிவில் எழுதியிருக்கேன். ஸோ நான் தான் சொல்கிறேன், இது நீங்கள் கேட்டு இதை ஒட்டுன அந்த பதிவையும் நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் நான் வேறு படத்தை உருவாக்குவேன். அங்கே வேறு காணொளிகளை பற்றின குறிப்புகள் கொடுத்துருப்பேன். வேறு சில விஷயங்களை பற்றி பேசியிருப்பேன். ஸோ உங்களுடைய புரிதல்களை நீங்கள் விரித்து கொள்ள முடியும். நீங்கள் எந்த அளவு உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கங்கிறது இந்த காணொளியை கேட்பதன் மூலமாகவே நீங்கள் வெளிப்படுத்த முடியும். இந்த காணொளியை நன்றாக கவனமாக கூர்மையாக கேட்டிங்கன்னா நிறைய புரிந்து கொள்ள முடியும். இந்த காணொளி கேட்பது தரமாக அந்த பதிவுகளை படித்து அதில் நான் வெளிப்படுத்தியிருக்கும் குறிப்புகளை வாசித்து இதையெல்லாம் தொடர்புபடுத்தி இப்படி பல்வேறு விதங்களில் சிந்தித்து நீங்கள் உங்களுக்கான புரிதலை நீங்கள் ஆழமாக்கி கொள்ள முடியும், விரிவாக்கி கொள்ள முடியும். அது நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான். ஸோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும், வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும். நாம் பொதுவாக இன்னொருவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், இல்லை அதீத முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ என்னை பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்காது, அதனால் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க. இதுவே நான் ஒரு பிரபலமான நடிகர்னா நான் இவ்வளோ விரிவாக பேசிகிட்டு இருக்கவே வேண்டாம் இல்லையா? நான் பேசுவதற்கு முன்னாடியே என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிட்ருப்பீங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இங்கே யார் முக்கியம்? நீங்கள் முக்கியமா, நான் முக்கியமா? நம்மளுக்கு நாம தான் முக்கியம். எனக்கு நான் தான் முக்கியம், உங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தான் நீங்கள் இங்கே கேட்கணும். நீங்கள் இந்த காணொளி எனக்காக கேட்கறதுனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழக்கிறீங்க. இது ஒரு மணி நேரம் கேட்டுட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவரை குஷிப்படுத்தணும் அப்படின்னா அவர் நம்மளை பற்றி பேசுவார், நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம் தான் ஒரு விதத்தில். ஆனால் நம்மளுக்கு அப்படிலாம் நினைப்போம், நம்மளுக்கு நம்ம மனசு அப்படி தான் செயல்படும். ஏன்னா நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருந்ததுன்னா அதை ரொம்ப பக்கத்தில் இறுக்கி பிடிச்சி அதோடு இணைந்து கொள்ள விரும்புவோம். ஒன்று பிடிக்கலைன்னா வெறுத்து தள்ளி அதிலிருந்து ஓடி செல்ல முயல்வோம். அது எதுவுமே பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவையா அவ்வளவுதான். இப்போது நீங்கள் இந்த காணொளிக்கு தரும் முக்கியத்துவங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு தரும் முக்கியத்துவம். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவதன் மூலமாக என்னோட காணொளிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது ஒரு நுட்பமான விஷயம். உங்களே நீங்கள் இதை ஒரு மணி நேரம் கேட்டு அது பாராட்டலைன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான் எனக்கு. ஆனால் அதே சமயம் அது நீங்கள் உங்களுடைய புரிதலிலிருந்து முழுமையாக நீங்கள் உணர்ந்து செய்யும்போது தான் அது உண்மையான மகிழ்ச்சியை தரும். போலித்தனமாக என்ன குஷிப்படுத்துவதற்காக செஞ்சிங்கன்னா அதனால் என்ன மகிழ்ச்சி இருக்குது? யோசிச்சு பாருங்கள். அப்போது நாம் எல்லாவற்றையும் நம்மை நோக்கி திருப்பி கொள்ளணும். நாம் திருப்தியாக இருக்கோமா, ஒழுங்காக இருக்கோமா, சரியாக செய்கிறோமா, நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே நம்மளுக்கு சரியானது. அதுதான் சொல்ல வரேன். இப்படி தான் நம்மளை கவனித்து தான் நம்ம வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும், நம்ம வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள முடியும். அதே சமயம் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு சில சமயம் வேறு யாராவது ஒரு உதவி வழிகாட்டுதல் வேண்டி இருக்கு. அது தவறு கிடையாது. நம்ம மனிதர்களாக பார்த்திங்கன்னா நம்ம மற்றவர்களை பார்த்து தான் கற்றுக்குறோம். அதாவது குழந்தைக மற்றவங்க சொல்வதை கவனித்து புரிஞ்சு கற்றுக்கொள்வது கிடையாது. அவங்களை கவனித்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க, எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு பார்த்து தான் கற்றுக்குது. அதனால தான் பாருங்கள், தமிழ் இவ்வளோ பாரம்பரியம் கொண்டது, இந்திய மரபு இவ்வளோ பாரம்பரியம் கொண்டது, எவ்வளோ அருமையான நூல்கள் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கை ஏன் சிக்கலாக இருக்குது? நாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதில்ல. ஒரு புத்தகம் வாசித்தா வாழ்க்கை புரிந்து விடாது. அந்த புத்தகத்தில் இருக்கிறத புரிஞ்சு கொண்டு உள்வாங்கி கொண்டு அதை வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்தணும். அப்படி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதை வைத்து தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, புத்தக அறிவுனால எந்த பயனும் இல்லை. ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது. புத்தகங்கள படிக்க நல்லா இருக்கும். நல்லா டைம் பாஸ் இருக்கும். இது தவறு கிடையாது. அதான் சொன்னேன். அதே சமயம் அதனால பயன் இருக்கணும் இல்லையா? ஒரு ஹோட்டலோட ரெசிபிய அங்க இருக்கிற மெனு பட்டியல படிக்கிறதுனால பசி தீந்துடாது. ஒரு ரெசிபிய படிச்சறதுனால நம்மளால உணவை நன்றாக சமைக்க முடியும்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தடவ நம்ம முயன்று பார்த்துருப்போம். சமையல் குறிப்பை படித்து அதே போல் செஞ்சு பார்ப்போம். ஆனால் சுவை சரி அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி வந்திருக்க வாய்ப்பு குறைவு. ஸோ வாழ்க்கை என்பது அப்படி தான். அது சரியாக வாழ்வது என்பது தவறாக வாழ்வதன் மூலமாக தான் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம யாரும் வந்து காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வேலைக்கு போகிற மாதிரி வாழ்க்கை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ வருவது கிடையாது. அதே சமயம் இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஆன்மீக கோணத்தில் நாம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறோமோ அதுக்கேற்றாற் தான் நம்முடைய உடல் உருவாகி இருக்குது. அதற்கேற்றாற் தான் நம்முடைய வாழ்க்கை சூழல்கள் அமைது. நாம் சந்திக்கும் மனிதர்கள் எல்லாமே உருவாகிறாங்க. இதை வந்து ஒரு ஆன்மீக கோணத்தில் நாம் பேசணும். இது மேபி வேறு காணொலிகளில் பேசியிருக்கலாம் ஏற்கனவே. அதான் நான் சொல்ல வரேன். நான் பேசும் சில விஷயங்கள் வந்து மற்ற காணொலிகளையும் வேறு கோணங்களில் நான் வெளிப்படுத்தியிருக்கலாம், வேறு விதங்களில் வெளிப்படுத்தியிருக்கலாம். இப்போ ஒரு தெரிஞ்ச விஷயத்தையே தான் திருப்பி திருப்பி பேச முடியும். வாழ்க்கை என்பது மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருப்பது. அது நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வரை அந்த விஷயங்கள் திருப்பி திருப்பி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய இந்திய மரபில் கீழே மரபுகளில் வந்து பார்த்திங்கன்னா மறுபிறவிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருதுகோள். கர்மம்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் செய்கிற பாவம் புண்ணியங்களின் அடிப்படையில் கர்மம் உருவாகுது. இப்போ அந்த கர்மத்தை தீர்ப்பதற்காக நாம் மீண்டும் பிறக்கணும். ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம சுத்திகரிச்சுக்கிட்டே வந்து நாம் ஞானம் அடையும் போது அந்த வாழ்க்கை என்ற முழு சம்சாரத்தின் பிடியிலிருந்து விலகிச் செல்வோம். அதைத்தான் பௌத்தம் நிர்வாணம்னு சொல்லுது. நிர்வாணம்னா என்ன? ஆடை இல்லாமல் இருப்பது. அதுதான் இயல்பு இல்லையா? அதுதான் இயற்கை இல்லையா? அப்போது உண்மையான நிர்வாணம்ங்கிறது என்னன்னா, எந்த விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் கருத்துக்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் இல்லாமல் இருப்பது. மொழியின் சுவடே இல்லாமல் போவது. அதனால தான் இந்த சேனலோட பேர் மௌனாலயம். வாழ்வின் நான் கண்ட தரிசனம் என்பது மௌனம். வாழ்வின் அறுதியான உண்மை மௌனம். எல்லாமே மௌனத்திலிருந்து தொடங்குது, மௌனத்தை சென்று அடைகிறது. எல்லாமே மௌனத்தில் ஊடுருவி இருக்கு. மௌனம் எல்லாவற்றையும் ஊடுருவி இருக்கு. இந்த சொல்லுக்கு முன்னாடி இருப்பது மௌனம், இந்த சொல்லுக்கு அப்புறம் இருப்பது மௌனம், இந்த சொற்களுக்கு இடையில் இருப்பது மௌனம். அதுதான் வாழ்க்கை. ஒரு நொடிக்கும் இன்னொரு நொடிக்கும் இடையில இருப்பது மௌனம். மௌனத்தில் காலம் கிடையாது, இடம் கிடையாது. இரண்டையும் கடந்தது மௌனம். மௌனத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம், எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு சூனியம், அதே சமயம் அது ஒரு பூரணம். அதில் இல்லாத எதுவுமே கிடையாது. மௌனம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஒரு பிஸினஸுக்குள்ள, இந்த குழப்பங்களுக்குள்ள, சிக்கல்களுக்குள்ள, பிரச்சனைகளுக்குள்ள நாம் ஒரு அமைதியை உணர முடியும்னா அது மெல்ல மெல்ல நம் மௌனத்தை நோக்கி கொண்டு செல்லும். மௌனம் என்பது நமக்குள் இருப்பது, நம்முடைய ஆழ் மனதில் இருப்பது. அமைதி என்பது நமக்கு வெளியே இருப்பது. நம்ம பெரும்பாலும் அமைதியை தான் எதிர்பார்க்குறோம். உலக அமைதியை பீஸ் ஆஃப் மைண்டுன்னு தான் சொல்கிறோம். அது வந்து வெளியில் உருவாகிறது. உண்மையில் அமைதியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிறது வெளிப்பட தொடங்கும். நம்ம அமைதியாக இல்லைன்னா பிஸியாக எதையாவது பேசிக்கிட்டே கையின்னு செஞ்சுக்கிட்டே இருப்போம். எதுவுமே செய்யாமல் அமைதியாக உட்காரும்போது என்ன ஆகும்? உண்மை மகிழ்ச்சியாக உணர மாட்டோம், பயம் வரும். ஏன்னா நமக்குள்ளே இவ்வளோ புதைச்சி வச்சுருக்கோம். உள்ளுக்குள்ளே இருக்கல அதெல்லாம் வெளியில் வர துடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அகங்காரத்தை கொண்டு, மன உறுதியை கொண்டு அழுத்தி அது மேலே உக்காந்துக்கிட்டு இருக்கோம்.
நம்ம அமைதியாக இருந்தோம்னா அது வெளிப்பட்டுருமோன்னு ஒரு பயத்தில் தான் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால தான் இயேசு சொல்லுவார், அசையாது இருந்து நானே கடவுள் என அறிந்திரு. அசையாது இருக்கிறதுனா என்ன? உடலாலும் மனதாலும் அசையாது இருப்பது. அப்போது என்ன உருவாகும்? அமைதி இருக்கும். அப்போ அந்த அமைதி தான் கடவுள் இல்லை. அது வந்து ஒரு ரொம்ப எளிமையான வார்த்தை. அதான் முன்னாடியே சொன்னது போல் அமைதியாக இருந்தோம்னா குழப்பம்தான் உருவாகும். நீங்கள் தியானம் செய்ய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அமைதியாக கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, இருக்காது. அப்போ தான் வந்து நம்ம வச்சிருக்கிற மறக்க விரும்புகிறதெல்லாம் ஞாபகம் வரும். கிரெடிட் கார்டு பில்லு கட்டணுமா, ஸ்டவ்வை நிறுத்தணுமா, ட்ரம்ப்பு அடுத்த வருஷம் டேர்மு ஜெயிப்பாரா, ஏதாவது ஒரு கேள்வி வரும், ஏதாவது வந்து நம்ம மனசை குழப்பி விடும். யோசிச்சு பாருங்க. அப்போ அதையெல்லாம் கடந்து அந்த அமைதியை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப இது சொல்வதற்கு எளிதாக இருக்கும், ரொம்ப சிரமம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு பில்லெல்லாம் சாதாரணமான விஷயம். ஒரு காமம் குறித்த எண்ணம் வந்ததுன்னா அமைதியாக உட்கார முடியுமா நம்மால்? ஸோ அதான் சொல்ல வரேன், இப்படி நிறைய நம்ம அனுபவப்படணும். தியானம் என்பது எளிது கிடையாது. அசையாது இருந்து நானே கடவுள் என அறிந்திரு அப்படின்னா அது ஒரு நீண்ட கால பயிற்சி, அது ஒரு ஆழம். அந்த அமைதியில் வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளிப்படும். அப்போ வெளிப்படுறதெல்லாம் ஒரு எரிமலை போல் கொட்டி 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 அப்படியே உள்ளுக்குள்ளே தெளிவு கூடிக்கிட்டே போகும். அப்போ என்ன ஆகும்னா வெளியில் இருக்கிற அமைதியை வந்து உள்ளுக்குள்ளே இறங்க தொடங்கும். அப்போது ஒரு கட்டத்தில் நாம் நம்முடைய ஆழத்தை, நம்முடைய மையத்தை நாம் கண்டடைவோம். அப்போது நமக்குள் நாம் உணர்வது தான் மௌனம். அதுதான் அறுதியானது, அதுதான் ஆதியானது. அங்கிருந்து தான் எல்லாமே தோன்றுது. அங்கேருந்து தான் நான்கிற எண்ணம் உருவாகுது. இந்த சொல் வெளிப்படுது, என் மூச்சு வெளிப்படுது, என் இதய துடிப்பு வெளிப்படுது. நான் இருப்பதால தான் இந்த பிரபஞ்சம் இருக்குது இல்லையா? நான் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ அந்த பிரபஞ்சத்தின் தோற்றமும் எனக்குள்ளே தான் இருக்கு இல்லையா? இப்போ எனக்குள்ளே இருக்கும் மௌனத்தை நான் கண்டடையும் போது பிரபஞ்சத்தில் மௌனத்தை நான் கண்டடைகிறேன். என்னுடைய மையம்தான் பிரபஞ்சத்தின் மையம். நான் தான் பிரபஞ்சம். அதை தான் நம் மரபு சொல்லுது, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசின்னெல்லாம். ஆனால் அது வந்து நான் சொல்லும்போது ஒரு அகங்காரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பௌத்தம் நான் இல்லைன்னு சொல்லுது. உண்மைதான், அதுதான். நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு தெரியுது. நான் பேசாது இருந்தேன்னா, இந்த காணொளிகளையெல்லாம் நான் உருவாக்காமல் இருந்திருந்தேன்னா, நான் எதையுமே எழுதாமல் இருந்திருந்தேன்னா நான் இருந்தேனா இல்லையான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாதனால நான் இல்லைன்னு ஆயிடுமா? இப்போது நான் இல்லாமல், இப்போ நான் இந்த காணொலியை உருவாக்கணுன்னே நான் செத்து போயிட்டேன்னு வைங்க, இல்லை காணொலியை பதிவேற்றி கொஞ்ச நாள் இல்லைன்னு வைங்க. இப்போ நீங்கள் கேட்கும்போது நான் உயிரோடு இருப்பேங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? இப்போ இந்த குரலை நீங்கள் கேட்குறீங்கிறக்கா நான் உயிரோடு இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு மாய தோற்றம் மாதிரி தெரியலையா? ஸோ இதெல்லாம் ஒரு அழகான விளையாட்டு. கவனித்து பாருங்கள். நம்ம காலத்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கோம், இடத்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கோம். நான் காடால் இதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது ஞாயிறு மதியம் 2 மணி, ஜனவரி 18. இதை நீங்கள் கேட்கும்போது எந்த நேரத்தில், எந்த நாளில், எந்த இடத்துலேருந்து கேட்குறீங்கன்னு தெரியாது. நீங்கள் என்னுடைய குரலை கேட்குறீங்க. என்னுடைய குரலின் மூலமாக நான் உங்களுக்குள்ள உயிர் தளரேன்னு சொல்லலாமா? ஸோ எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்கள். ஸோ வாழ்க்கை என்பதே கடவுளின் லீலைன்னு சொல்லுவாங்க, ஒரு விளையாட்டு. இப்போ நாமளும் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு தான். இதெல்லாம் எப்படி சாத்தியமாக இருக்குன்னு தொழில்நுட்பத்தால் தான் சாத்தியமாக இருக்குது. இணையம் இல்லைன்னா இது சாத்தியமாக இருக்காது. இன்றைய செயற்கை நுண்ணறிவு இல்லைன்னா என்னால் இந்த படங்களை உருவாக்கி இருக்க முடியாது. செயற்கை நுண்ணறிவின் மூலமாக இது போன்ற படங்களை உருவாக்குவதனால தான், இந்த படங்கள் தரும் உத்வேகத்தின் மூலமாக தான், அந்த படைப்பு திறன் மூலமாக தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். நான் உண்மையில் எதுவுமே பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் சில காணொளிகளை பார்த்துருக்கலாம்.
அண்டர்ஸ்டாண்டிங் சைலன்ஸ், மௌனத்தை புரிந்து கொள்ளுதல்ங்கிற தலைப்பில் குட்டி காணொளிகளை உருவாக்கியிருக்கேன். அதில் வந்து நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். அந்த அந்த படங்களே போதும். அந்த படங்கள்லேருந்தே நிறைய புரிந்து கொள்ள முடியும். முன்னே சொன்னது போல் இந்த படத்தை நீங்கள் நிறுத்தி இதையே நானே கவனிச்சு நிறைய புரிந்து கொள்ள முடியும். இதை போல் ஒவ்வொரு காணொலியிலும் நான் உருவாக்கியிருக்கும் படங்கள்லேருந்து நிறைய புரிந்து கொள்ள முடியும். ஸோ பேசவே அவசியம் கிடையாது. ஆனால் பேச்சில் ஒரு அழகு இருக்குது, பேச்சில் ஒரு உயிர்த்தன்மை இருக்குது, அது உயிரோட்டமானது. அதனால தான் ஒரு ஆறுதல் தருது, ஒரு இதம் தருது. ஒரு குரல்ங்கிறது நம்ம ஏதோ ஒரு நமக்குள்ளே புகுந்து நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை தரும். அது ஒரு அலாதியான விஷயம். மனித குரல்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். வாய்ஸ் இஸ் த மசில் ஆஃப் த சோல். என்னுடைய வாய்ஸ் கோச் சொல்லுவாங்க. நான் வந்து வாய்ஸ் கோச் எல்லாம் பயிற்சி செஞ்சு என்னோடய குரலை நான் மேம்படுத்தி புரிந்து கொண்டு நிறைய விதத்தில் ரொம்ப சிரமப்பட்டு என்னை கண்டறிஞ்சிருக்கேன். ஒரு விதத்தில் நான் நிறைய துக்கப்பட்டிருக்கேன். அதே சமயம் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் பலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அது என்னை விட நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் பலரும் அதை பயன்படுத்தி கொள்வது இல்லை. இப்போ இதையெல்லாம் கவனிக்கிறேன். நான் ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்தவன். அந்த எளிய பின்னணியிலிருந்து வருபவர்களுக்கு உதவணும், அவங்களுக்கு வழிகாட்டணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதே சமயம் எளிய பின்னணியிலிருந்து வருபவர்கள், எளிய மனிதர்கள் இவ்வளோ ஆழமான விஷயங்களை குறித்து யோசிப்பது கிடையாது, அக்கறை கொள்வது கிடையாது. அப்போ என்ன செய்ய முடியும்? இப்போ என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் செய்ய முடியும். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை நாம் ஒழுங்காக, முழுமையாக, முழு அர்ப்பணிப்புடன், கவனத்துடன் செஞ்சாலே போதும். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்க முடியும் அவ்வளவு நன்றாக இருக்கும். அவ்வளவுதான். இந்த கணம் நம்முடைய பெஸ்ட்டை நம்ம கொடுத்தா போதும். அப்படி ஒவ்வொரு கணமும் நம்ம பெஸ்ட்டை கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலே பெஸ்ட்டானதாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கை நமக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கணும். இன்னொருவருடைய வாழ்க்கையை விட சிறப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரஜினிகாந்தை விட என்னால் சிறப்பாக வாழ முடியாது. நடிகர் விஜயை காட்டிலும் என்னால் சிறப்பாக நடிக்க முடியாது. ஆனால் என்னை காட்டிலும் என்னை விட வேறு யாரும் என்னோட வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியாது. நாம் எல்லோருமே அப்படி தான். நம்முடைய வாழ்க்கையை நாம தான் வாழ்ந்தாகணும். அதை நம்மால் மட்டும்தான் வாழ முடியும். நாம் மட்டும்தான் வாழ முடியும். அது தனியாக தான் செய்ய முடியும். நம்ம கூட நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்ததுக்காக பிறந்திருக்காங்க. நாம் வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழும்போது மற்றவங்க அவங்க வாழ்க்கையை முழுமையாக வாழ அனுமதிக்கிறோம், உதவுறோம், வழிகாட்டுறோம். நாம் தனி மனிதர்களாக நமக்கு செய்து கொள்ளக்கூடிய உதவி, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி அதுதான். நாம் யாராக இருக்கோமோ அதுவாக இருக்கலாம். அதில் உண்மையாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம், முழுமையாக இருக்கலாம். நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம், ஒழுங்காக செய்யலாம். முன்னதே சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையை நம்மை தவிர வேறு யாரும் நம்மை விட சிறப்பாக வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையை நமக்கு முன்னாடி வேறு யாரும் வாழ்ந்ததில்லை, நமக்கு அப்புறம் வேறு யாரும் வாழப்போவது கிடையாது. அது சரியா தவறா அப்படின்லாம் யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்காம நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதன்படி வாழலாம். நம்மளுக்கு என்ன புரியுதோ அதன் அடிப்படையில் அதை மேம்படுத்தி கொள்ள முயற்சிக்கலாம். நம்மளை நாம் கவனிக்கலாம். நேற்று இருந்ததை விட, போன வாரம் இருந்ததை விட, போன வருஷம் இருந்ததை விட இன்று நாம் வளர்ந்திருக்கோம், மேம்பட்டிருக்கோம்னா நாம் சரியாக வாழ்ந்திருக்கோம்னு பொருள். அது எப்படிங்கிறத நாம் தான் முடிவு செய்யணும். போன வருஷம் இருந்ததை விட இன்றைக்கி என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் நிறைய இருந்ததுன்னா நான் நன்றாக வாழ்ந்திருக்கேன்னு நினச்சேன் அப்படின்னா அதை கேட்டாற்போல் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். போன வருஷம் இருந்ததை விட என்னுடைய நூலகத்தில் புத்தகங்கள் அதிகமாக இருந்ததுன்னா என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும்னு நினச்சேன்னா அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கும்.
போன வருஷம் நான் வாசித்த நூல்களை காட்டிலும் இன்ற வருடம் நிறைய புத்தகங்களை வாசிச்சிருந்தேன்னா நான் நன்றாக வாழ்ந்திருக்கேன்னு நினச்சா அதன் அடிப்படையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நாம் இன்னும் அமைதியாகவும் நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, அப்படி இருக்கணும்னு விருப்பப்பட்டேன்னா அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு செய்யணும். 1 மணி நேரமாக இந்த காணொலியை கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் எதையோ முடிவு செஞ்சுருக்கீங்க. அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கும். மீண்டும் நினைவு வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம் எல்லோருமே மனிதர்கள். குறைகள் கொண்டவன் தான் மனிதன். குறைகள் கொண்டது தான் வாழ்க்கை. வாழ்க்கை முழுமை அடையும் போது நாம் வாழ வேண்டிய தேவை இருக்காது. வாழ்க்கை என்பதே குறைகளிலிருந்து முழுமையை நோக்கி செல்லும் ஒரு பயணம். அறிந்ததிலிருந்து அறியாமையை நோக்கி செல்லும் பயணம். இருளிலிருந்து ஒளியை நோக்கி செல்லும் பயணம். வெளியில் இருந்து உள்ளுக்குள் நாம் மேற்கொள்ளும் பயணம். அதை எப்படி மேற்கொள்கிறோம், எப்படி வாழ்கிறோங்கிறது தனி மனிதராக நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டிய முடிவு. எப்போவுமே சொல்வது போல, நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.